சார், இப்ப வெளிநாட்டுகளுக்கு நீங்க பயணம் மேற்கொண்டு வரும் பொழுது முதலீடுகள் அதிக அளவில் ஈர்க்கப்படுது. இதற்கு அடுத்த கட்டமாக வேறு எதுவும் நாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குங்களா, முதலீடுகள் இருப்பதற்கான? திட்டமிடும் போது உங்ககிட்ட சொல்லிட்டு செய்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நெருங்கி வர்றதுனால அதற்கு பிறகு தான் என்னுடைய பயணங்கள் இருக்கும். சார், நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரை நிகழ்த்தியிருக்கிறாரு, பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அது தொடர்பாக அந்த நிகழ்வெல்லாம் நீங்க பார்த்தீங்களா? பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். ஏன்னா பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் புரியாத புதுதாக இருக்கு. சார், பிரைம் மினிஸ்டர் பேசும்போது 400 இடங்கள்ல கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம்பி எலெக்ஷன்ல சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து சார்? மொத்தம் 400 தானா? 543 இடம் இருக்கு. அதையும் கைப்பற்றுவேன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. சார், நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க சார்? புது அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.